இவன மாதிரி ஒரு புத்திசாலி பையனை வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இவன் இருக்கிற ஊர்ல இவன் வயசு பசங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டெஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க. அதுல இவன் போய் கலந்துக்கிறான். டெஸ்ட்னா ஸ்கூல் பசங்க எழுதுற மாதிரி சாதாரண டெஸ்ட் இல்ல, யாருமே ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமான கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த மேம் டைம் முடிஞ்சது, எல்லாரும் பேப்பரை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பர்ஸ் எல்லாமே திருத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல பாஸ் ஆறவங்க தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவீங்க, மத்தெல்லாம் வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு டெஸ்ட்ல அந்த ஒரு பையன் மட்டும் தான் பாஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கான எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா தனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு பொண்ணோட பென்சில் ட்ரைனேஜுக்குள்ள விழுந்துருது. அந்த ஒரு பொண்ணு கிட்ட வேற பென்சில் எதுவுமே கிடையாது. ஏன்னா எக்ஸாம் ரூல்ஸ் என்னன்னா, வரும்போது ஒரே ஒரு பென்சில் அண்ட் எரேசர் தான் எடுத்துட்டு வரணும். இந்த ஒரு பையன்ட்டு ஒரே ஒரு பென்சில் தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு பென்சிலை பாதியா வச்சு இந்தாங்க இந்த பென்சிலை வச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் செகண்ட் லெவல் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு கஷ்டம்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஒருத்தன் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் பென்சில் கொடுத்த பொண்ணு எக்ஸாம் எழுதி முடிச்சு இவனுக்கு தேவையான பிட்டெல்லாம் எழுதி போட்டுட்டு போயிட்டு இருக்கான். இந்த பிட்டை பார்த்து பாஸ் ஆகிறதுல இவனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அதனால அந்த பிட்டை தூக்கி வீசிட்டு இவனாவே யோசிச்சதுலாம் சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தெளிவா அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்குள்ளே ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடந்த மாதிரி அந்த ஒரு ரூம்லயே மட்டும் தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் தியரியா போயிட்டு இருந்தது, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அது பிராக்டிகலா மாறிட்டு இருக்கு. அப்படி என்னடா டாஸ்க்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ரூம்குள்ள ஒவ்வொருத்தரா போயிட்டு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த ஒரு பாக்ஸ்ல கால் வைக்காம போகணும்னு சொல்ற மாதிரி எழுதி இருக்கு. ஃபர்ஸ்ட் போன பொண்ணு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியே போயிடுறா. செகண்ட் வந்த பொண்ணு ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து இன்னொரு எண்ட்ல போட்டு அதுல நடந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு பையன் வரான். அவன் ஸ்பைடர் மேன் மாதிரி பறந்தே ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஈஸியா போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பையன் வரான், காலை தானே வச்சு நடக்க கூடாது, நான் முட்டி போட்டு நடந்து போயிடறேன்னு சொல்லிட்டு கால் படாம ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஈஸியா போயிட்டு. கடைசியா தான் வந்தாரு விநாயகன்ற மாதிரி நம்ம புத்திசாலி பையன் கடைசியா தான் உள்ள வரான். எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா இவன் மட்டும் ஈஸியா நடந்து நார்மலா போயிட்டு இருக்கான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்தேன்னு கேட்கும்போது காலால தான் சொல்லிட்டு பயங்கரமா பதில் சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க ஸ்கொயர் பாக்ஸ்ல எல்லாம் கால் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, நீ எப்படா வந்தேன்னு கேட்கும்போது அங்க இருந்து எதுவுமே ஸ்கொயரே இல்ல, எல்லாமே ரெக்டாங்கிள், நீங்க தான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே ஒரு புத்திசாலி பையன் இருப்பான், அவனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.